அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தமாகவும் தகவல்கள் கொடுத்துட்டு வரோம். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கல்லூரிகளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இதே மாதிரி சென்னை ரீஜியனில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அரௌண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 35க்கும் மேற்பட்ட கல்லூரிகளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட தான் வந்திருக்கிறோம். ஸோ என்னென்ன கல்லூரிகளில் எவ்வளோ கல்வி கட்டணம் வாங்குறாங்க, காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ, ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ, மெஸ் பில் எவ்வளோ அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து காமனாக சொல்லுவோம். பட் சென்னை ரீஜியனுங்கிறப்ப வந்து நீங்கள் கூடுதலாக இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபீ. அதாவது மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபீஸுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் அந்த சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் என்ன ஒரு விஷயம் வருதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபீங்கிறது கிட்டத்தட்ட ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் மெஸ் பில்லுக்கு ஈக்குவலாக சில கல்லூரிகளில் போயிட்டுருக்குங்க. ஒரு ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ வருமோ அதில் ஒரு 75% ஆஃப் ஃபீஸுங்கிறது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபீயுமே வருது. ஸோ ஒரு கல்லூரியில் சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் வந்து நீங்கள் அதாவது டே ஸ்காலராக அனுப்புகிறீங்கன்னா, நான் ஹாஸ்டலில் சேர்ந்தவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. டே ஸ்காலராக அனுப்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபீயும் நல்லா விசாரிச்சுக்கிட்டு கல்லூரிகளில் சேருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு சென்னை ஜோனில் இருக்கக்கூடிய கல்லூரிகளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தான் சொல்ல போகிறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ சென்னை ஜோனில் அரௌண்ட் ஒரு 35+ காலேஜஸோட டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் வந்து நான் சொல்ல போகிறேன். இந்த கல்லூரி எய்டடு. இந்த கல்லூரியில் 2 வகையான கோர்சஸ் இருக்குது. ஒன்று எய்டடுன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ்னு சொல்லுவோம். நீங்கள் எய்டடு கல்லூரியில் படித்தா எய்டடு கோர்சஸ் எடுத்து படித்தாலுமே அரௌண்ட் உங்களுக்கு வந்து கல்லூரியோட கட்டணங்கிறது ஒரு வருஷத்துக்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கு 35,000 ரூபா வரைக்கும் வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ 35,000 ரூபா ப்ளஸ் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீஸ்கள் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நீங்கள் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா அதிகபட்சமாக ஃபீஸுங்கிறது ஒரு 56,000 ரூபா வரைக்கும் போகும் ஒரு வருஷத்துக்கான கல்வி கட்டணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தென் ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது ஹாஸ்டல் ப்ளஸ் மெஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 70,000 ரூபா வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ரெண்டாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ். ஸோ எம்ஐடி கேம்பஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எய்டட் கோர்சஸும் இருக்குது, அட் த சேம் டைம் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் எய்டட் கோர்ஸில் படிக்கிறீங்கன்னா ஒரு 34,000 ரூபா வரைக்கும் வரும். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதே சமயத்தில் உங்களுக்கு நான் ஃபஸ்ட் கிராஜுவேட்னா அரௌண்டு 45,000 ருபீஸ் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது ஒரு 70,000 ரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் அதிகபட்சமாக 55,000 ரூபா வரைக்கும் ஃபீஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 3வது கல்லூரி அழகப்ப செட்டியார் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஏசி டெக் கேம்பஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயுமே இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே நம்மளுக்கு என்ன ஃபீஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாயிலையும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, 52,000 ரூபாய்க்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. பேஸ்ட் அப்பான் தி ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்பை பொறுத்து மாறுபடும். ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது 55,000 ரூபா சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் ஆஃப் காலேஜ் ப்ளஸ் மெஸ் பில் எல்லாமே சேர்த்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்ச தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1.9 லேக்குங்கிறது இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து சொல்கிறாங்க. இதில் வந்து தனியாக எங்களுக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் எவ்வளோன்னு கிடைக்கல, ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோன்னு கிடைக்கல. அரௌண்ட் வந்து 1.9 லேக்ஸ், அதாவது 1,90,000 ரூபா வந்து ஒரு வருஷத்துக்கு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது நம்மளுக்கு வந்து 72,000 ரூபா வந்து சொல்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 72,000 ரூபா வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் சொல்கிறாங்க. அது போக மெஸ் பில் வரலாம், இல்லைனா இதோட இன்க்ளூடிங்காக மெஸ் பில்லாக என்னங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லலை. அடுத்த கல்லூரியானது வந்து பார்த்திங்கன்னா ஆர்இசி, ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ். கல்லூரியோட கட்டணங்கிறது அரௌண்டு 1.5 லேக்ஸ் வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கூட ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது தனியாக நம்மளுக்கு வந்து ஒரு 80,000 ரூபா நம்மளுக்கு வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே குரூப்போட 2வது காலேஜ் ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. உங்களுக்கு காலேஜ் ஃபீஸுங்கிறது 1.5 லேக்ஸும் ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது 80,000 ரூபாயும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கல்லூரி எஸ்விசி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். அவங்க வந்து டே ஸ்காலர் ஃபீஸ் தெரியல, பட் ஹாஸ்டல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து அரௌண்ட் வந்து ஒரு 2.5 லேக்ஸ் வரைக்கும் வந்து ஒரு வருஷத்துக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இப்போ நான் சொல்லிட்டு இருக்க ஃபீஸ் எல்லாமே த்ரூ கவுன்சிலிங் வழியாக போகிற மாணவர்களுக்கு தான். அதாவது மேனேஜ்மெண்ட் ஃபீஸே நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணவே இல்லை. கவுன்சிலிங் வழியாக போனாலே இவ்வளோ செலவுகள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. அடுத்த கல்லூரி சிஐடி, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இங்கேயுமே காலேஜ் ஃபீஸ் ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து ஒரு இடத்திற்கு காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் பில் எல்லாம் சேர்த்து
2.4 lakhs வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் மட்டுமே வருஷத்துக்கு 1,35,000 ரூபாய் காலேஜ் ஃபீஸ் மட்டுமே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து அரௌண்ட் ஒரு 1 லட்ச ரூபாய் தனியாக வருங்கிறாங்க. அதேமாதிரி எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸுங்கிறது 1,30,000 ரூபாய் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் அரௌண்ட் வந்து 1.6 lakhs வரைக்கும் ஒரு மாணவர் சொல்லியிருக்காங்க. பட் இதை மட்டும் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா இவ்வளோ ஃபீஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இல்லைங்க. பட் இருந்தாலும் எனக்கு கிடைச்ச தகவல்கள் நான் போட்டிருக்கேன். அடுத்து சாய்ராம் குரூப் ஆஃப் காலேஜஸ் 2 காலேஜ் இருக்குது. சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இல்லை 2 கல்லூரிகளையுமே கல்லூரி கட்டணங்கிறது 1,10,000 ரூபாய் வந்து அதிகபட்சமாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது தனியாக அது ஒரு 1,10,000 ரூபாய் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் கோடம்பாக்கம், கல்லூரி கட்டணங்கிறது 55,000 ரூபாயும், ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்டல் ஃபீஸ் ரூம் ரெண்ட் ஒரு 10,000 ருபீஸ் பர் இயரும், ப்ளஸ் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பர் மந்த்து மெஸ் பில் வந்து ஒரு 3,000 ருபீஸும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த கல்லூரி எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜோட ஃபீஸுங்கிறது அரௌண்டு இப்போ 92ங்கிறாங்க. பட் அரௌண்டு ஒரு 1 lakh வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது 1,25,000 ரூபாய் வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வேலம்மாள் குரூப் ஆஃப் காலேஜஸ் 2 கல்லூரி இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ அந்த கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா காலேஜோட ஃபீஸுங்கிறது 1,02,000 ரூபாய் வரைக்கும் வரும் ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது அரௌண்டு ஹாஸ்டல் மெஸ் எல்லாம் சேர்த்து 1,13,000 ரூபாய் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஜேபிஆர் குரூப் ஆஃப் காலேஜஸ் 1 இயர்க்கான ஃபீஸுங்கிறது அரௌண்ட் 2 lakhs வரைக்கும் வந்து வர மாதிரி மாணவர்கள் சொல்கிறாங்க. ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 65,000 ருபீஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் கல்லூரியோட கட்டணங்கிறது 1,50,000 ரூபாய் வந்து ஒரு வருஷத்துக்கு வரும். ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது அரௌண்ட் ஒரு 95,000 ருபீஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியோட கட்டணம்ங்கிறது 85,000 ரூபாய் வரும். ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது 75,000 ரூபாய் வரும். அதுபோக நீங்கள் சென்னை லோக்கலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபீங்கிறது ஒரு 45,000 ருபீஸ் வருங்கிறாங்க. இப்போ நீங்கள் டே ஸ்காலராக படிச்சிங்கன்னா மினிமம் 1,30,000 ரூபாய் ஃபீஸ் வரும். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 1,60,000 ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ கல்லூரி கட்டணங்கிறது ஒரு வருஷத்துக்கு 95,000 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது அரௌண்டு 75,000 to 1,25,000 ருபீஸ் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபீலையுமே நிறையா ஃபீஸ் இருக்குது. அதாவது ஸ்டேஜஸை பொறுத்து சொல்கிறாங்க. மினிமம் 25,000 ஆரம்பித்து 30-35 வரைக்கும் போகுங்கிறாங்க. ஸோ டே ஸ்காலராக இருந்தீங்கன்னா 1,25,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 1,60,000 2,10,000 உங்களோட வசதிகளை பொறுத்து நீங்கள் கேட்குற வசதிகளை பொறுத்து வருங்கிறாங்க. அடுத்து பெரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் ஃபீஸுங்கிறது 1.25 lakhs வந்து 1 இயருக்கு வருங்கிறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது 98,000 ரூபாய் வருங்கிறாங்க. ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபீங்கிறது 60,000 ரூபாய் வரைக்கும் மேக்ஸிமம். அதாவது நான் வந்து இதில் வந்து மேக்ஸிமம் ஃபீஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ டே ஸ்காலராக இருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 lakhs வரைக்கும் வரும். ஹாஸ்டலராக இருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2,20,000 ரூபாய் வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ காலேஜ் ஃபீஸுங்கிறது 1,10,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ். ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது 77,000 1,50,000 ரூபாய் வரைக்கும் வருங்கிறாங்க. ஸோ ஹாஸ்டலாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மினிமம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது 1,90,000 2,60,000 ரூபாய் வரைக்கும் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கல்லூரி தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் வேறு, தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிறது வேறு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 80,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கான கல்வி கட்டணம் சொல்கிறாங்க. அதே ஹாஸ்டல் ஃபீஸ்னால் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது 30,000 45,000 ரூபாய் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபீயுமே அரௌண்ட் ஒரு 80,000 ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமாக போகலாங்கிறாங்க. ஸோ டே ஸ்காலராக இருந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாற்றி போட்டிருக்கேன். டிரான்ஸ்போர்ட் ஃபீ 30,000 45,000 ஹாஸ்டல் ஃபீஸ் 80,000 ரூபாய் வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஹாஸ்டலராக இருந்தீங்கன்னா 1.6 lakhs வரைக்கும் வரும். டே ஸ்காலராக இருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான கல்வி கட்டணங்கிறது 1,10,000 ரூபாய்க்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் ஆனந்த் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் டெக்னாலஜி கல்லூரி கட்டணம் மட்டும் கிடைச்சது 1,30,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. தென் டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கல்லூரியோட கட்டணங்கிறது 95,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது வசதிகளுக்கு ஏற்ப தேர்ந்தெடுத்துக்கலாம்.
65,000 ரூபாயிலையும் இருக்குது, 1,20,000 ரூபாயிலையும் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ஃபீ ஸ்டேஜஸை பொறுத்து மாறுபடும். 25,000லேருந்து 35,000 ரூபாய் வரைக்கும் வருங்கிறாங்க. ஸோ டே ஸ்காலருக்கு அதிகபட்சமாக ஃபீஸுங்கிறது 1,15,000லேருந்து 1,25,000 ரூபாய் வரைக்கும் வரும். ஹாஸ்டலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸுங்கிறது 1,50,000லேருந்து 2,50,000 ரூபாய் வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து JNN இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸுங்கிறது 95,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது 80,000லேருந்து 1,20,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஸோ டே ஸ்காலராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபீ நான் மென்ஷன் பண்ணல, 95,000 ப்ளஸ் ஒரு 30,000 போட்டுக்கோங்க. ஹாஸ்டலராக இருந்தீங்கன்னா மினிமம் 1,75,000லேருந்து 2,25,000 ரூபாய் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இருக்காங்க. அடுத்த கல்லூரி கோஜன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி காலேஜ் ஃபீஸுங்கிறது 70,000 ரூபாய் வரும். ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது அதாவது மாற்றி போட்டிருக்கேன். இது வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபீ 15,000 to 25,000 ருபீஸ் வரும். ஹாஸ்டல் ஃபீ 60,000 ரூபாய் 65,000 ரூபாய் வருங்கிறாங்க. ஸோ நீங்கள் டே ஸ்காலராக போனீங்கன்னா அதிகபட்சமாக 1,00,000 ரூபாய் ஃபீஸும், ஹாஸ்டலரில் போனீங்கன்னா 1,40,000 ரூபாயும் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கல்லூரி லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் ஃபீஸுங்கிறது 80,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது 65,000லேருந்து 1,20,000 ரூபாய் வரைக்கும் வருங்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபீமே 25,000லேருந்து 35,000 ரூபாய் வரைக்கும் வருங்கிறாங்க. ஸோ கல்லூரியோட கட்டணங்கிறது 1,20,000 ரூபாய் வரும். ஹாஸ்டல் ஃபீஸாக இருந்தீங்கன்னா டே ஸ்காலராக இருந்தீங்கன்னா 1,20,000 ரூபாயும், ஹாஸ்டலராக இருந்தீங்கன்னா 1,40,000லேருந்து 2,00,000 ரூபாய் வரைக்கும் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சிக்ஸா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் காலேஜ் ஃபீஸ் மட்டும் கிடச்சிருக்கு. ஒரு வருஷத்துக்கு 70,000 ரூபாய் மட்டும் கட்டினா போதுன்னு இருக்காங்க. ப்ளஸ் டே ஸ்காலருக்கும் ஹாஸ்டலுக்கு தனி ஃபீஸ் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அருள்மிகு மீனாட்சி அம்மன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் ஒரு 75,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது 70,000 ரூபாய் சொல்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் ஸ்டேஜஸை பொறுத்து மாறுபடுங்கிறாங்க. ஸோ டோட்டலாக அரௌண்ட் 1.45 lakhs தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கல்லூரி பார்த்திங்கன்னா மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸுங்கிறது 1,10,000 ரூபாயும், ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது 80,000 ரூபாயும் வருங்கிறாங்க. அரௌண்ட் நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2,00,000 ரூபாய் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் GKM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கல்லூரியோட கட்டணம் 60,000 ரூபாயும், ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது 76,500 ரூபாயும் சொல்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபீ ஸ்டேஜஸை பொறுத்து 10,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் டே ஸ்காலராக இருந்தீங்கன்னா அதிகபட்சமாக 1,00,000 ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் கட்டணும். ஹாஸ்டலராக இருந்தீங்கன்னா 1,35,000 ரூபாய் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ரேஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கல்லூரியோட கட்டணம் 50,000 ரூபாய், ஹாஸ்டல் ஃபீஸ் 40,000 ரூபாய் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கல்லூரி PB காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கல்லூரியோட கட்டணம் 80,000 ரூபாய், ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது 50,000 ரூபாயும், டிரான்ஸ்போர்ட் ஃபீங்கிறது 25,000 ருபீஸ் வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டே ஸ்காலராக இருந்தீங்கன்னா 1,05,000 ரூபாய் வரும், ஹாஸ்டலராக இருந்தீங்கன்னா 1,35,000 ரூபாய் வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸுங்கிறது 70,000 ரூபாயும், உங்களுக்கு அதே ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது 60,000லேருந்து 85,000 ரூபாய் ரேஞ்சஸில் ஹாஸ்டல் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ஃபீங்கிறது 30,000லேருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு இருக்காங்க. டே ஸ்காலராக இருக்கிறீங்கன்னா 1,35,000லேருந்து 1,55,000 ரூபாய் வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டலராக இருந்தீங்கன்னா 1,10,000லேருந்து 1,20,000 ரூபாய் வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கல்லூரி ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் ஃபீஸுங்கிறது 1,05,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது 75,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஹாஸ்டலராக இருந்தீங்கன்னா 1,85,000 ரூபாய் ஃபீஸ் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தென் மாதா இன்ஜினியரிங் காலேஜ் கல்லூரியோட கட்டணங்கிறது 70,000 ரூபாயும், ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது 75,000 ரூபாயும் சொல்லியிருக்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபீங்கிறது அரௌண்ட் ஒரு 20,000லேருந்து 50,000 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. டே ஸ்காலராக இருந்தீங்கன்னா 90,000லேருந்து 1,20,000 ரூபாய் வரைக்கும் ஒரு வருடத்திற்கு, ப்ளஸ் ஹாஸ்டலராக இருந்தீங்கன்னா 1,50,000 ரூபாய் வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. தென் ஃபைனலாக மகாலட்சுமி டெக்னிக்கல் கேம்பஸ் அதிகபட்ச ஃபீஸ் 1,20,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் 90,000 ரூபாய் சொல்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபீங்கிறது 40,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஸோ டே ஸ்காலராக இருந்தீங்கன்னா 1,60,000 ரூபாயும், ஹாஸ்டலராக இருந்தீங்கன்னா 2,10,000 ரூபாயும் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சென்னை ஜோனில் இருக்கக்கூடிய கல்லூரிகளோட தகவல்கள். இப்போ சென்னை ஜோனுங்கிறப்ப எல்லாருமே நம்ம ஒரு 10 கல்லூரிகளை பற்றி மட்டும் தான் பேசுகிறோம், 10 கல்லூரிகளை பற்றி மட்டும் தான் பார்க்குறோம். பட் அந்த 10 கல்லூரிகளே எல்லாருக்கும் இடங்கள் கிடைக்க போகிறதில்ல. அப்போ ரிமைனிங் காலேஜஸ் இருக்குது. இந்த ரிமைனிங் காலேஜஸ்ங்கிறது 4 மாவட்டத்தில் இன்க்ளூட் ஆகும். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை மற்றும் திருவள்ளூர். ஸோ இந்த 4 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய கல்லூரிகள்லையுமே இன்னுமே வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லாமல் இன்னும் நிறையா கல்லூரிகள் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 10லேருந்து 15 கல்லூரிகள், அதை பற்றி மட்டுமே பேசுகிறோம், அதை பற்றி மட்டுமே பார்க்குறோம். பட் ஒருவேளை அந்த 10லேருந்து 15 கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கலைன்னா நம்ம மற்ற கல்லூரிகளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் போட்டிருக்கோம்.
இதில் முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வென் கம்பேரபிள் டு கோயம்புத்தூர் காலேஜ் ஃபீஸுங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டுங்கிறப்ப அங்கே எல்லாருமே 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறவங்க, 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க சென்னையில். அது ஒரு விஷயம் முக்கியமாக பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம், ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 25,000 தான் குறைப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் இப்போ நான் சொன்ன ஃபீஸ்லேருந்து ஒரு 25,000 ருபீஸ் குறைச்சிக்கோங்க. பட் முதல் வருடம் கல்லூரியில் கூடுதலாக 30,000லேருந்து 50,000 வரைக்கும் ஃபஸ்ட் இயரில் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து டெபாசிட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி, எஸ்டி பிரிவு மாணவர்களை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா முழு ஃபீஸ் ஃப்ரீயாக இல்லை வந்து அந்த கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் அமௌண்ட் வாங்குறாங்களாங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு கல்லூரிகளை சாய்ஸ் லிஸ்ட்டில் வைங்க. மூணாவது முக்கிய விஷயம், 7.5 கோட்டாவில் வர்றவங்களுக்கு எல்லா ஃபீஸும் ஃப்ரீ அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. பட் கல்லூரிகளில் போய் தெளிவாக விசாரிச்சுக்கோங்க. ஃபீஸ் சீட்டை எடுத்துகிட்டு அப்புறம் கல்லூரியில் போயிட்டு எனக்கு 20,000 கேட்குறாங்க, 30,000 கேட்குறாங்க, 40,000 கட்ட சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கிட்டு கல்லூரிகளை சாய்ஸ் லிஸ்ட் வைங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்வத்தில் கல்லூரிகளை சேர்ந்துருவீங்க. ஃபஸ்ட் இயர் ஃபீஸு அங்கங்கே கடன் வாங்கி கூட கட்டிடுவீங்க. பட் அடுத்தடுத்த வருடங்களில் கல்வி கட்டணம் கட்டுறப்ப சில சிரமங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா விஷயங்களையும் விசாரிங்க. ஒரு கல்லூரி நல்ல கல்லூரி, நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குது, நல்லா சொல்லி தராங்களான்னு பார்க்குற மாதிரி ஒரு கல்லூரியில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சேருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுவுமே ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்க போகுது. ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.